அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த 74வது தென்னிந்திய திருச்சபையினுடைய திருநாளுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒரு குடும்ப தூய் அந்திரேய இறைமக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு 74வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உள்ளபடி நாம் பெருமையோடு கூட கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்வில், இந்த கொடியேற்று விழா நிகழ்வில் பங்கு பெற்றுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நம் அனைவரும் இணைந்து கடவுளுடைய நாம மகிமைக்காக இந்த தென்னிந்திய திருச்சபை இந்த 74வது ஆண்டு விழாவின் கொடியேற்ற விழாவுக்கு தொடக்கமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடம் நாம் அனைவரும் இணைந்து தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய சுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், அவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நிறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். உருக்கமான கஷ்டத்துக்குள், நிசூரத்துக்குள், படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமது சிரோமணிகள் விந்தை மொழிக்குள் வரவழைப்போம். தேசமது சிரோமணிகள் விந்தை மொழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அழைத்து உயர்ந்து நிபந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட அன்பானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு மகத்தான ஒரு நாள். தென்னிந்திய திருச்சபை அங்கம் வகிப்பதில் உள்ளபடியே நாம் அனைத்து 24 திருமண்டலங்களோடு இணைந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்திய திருச்சபையும் 1947 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபையாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 74வது ஆண்டில் ஒரு குடும்பம் என்ற உணர்வோடு கூட இந்த நாளில் இந்த 74வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதனுடைய மைய பொருளை மாத்திரம் வசனத்தை சொல்லி நாம் கொடியேற்றி ஜெபித்து நம்முடைய ஆராதனைக்குள்ளாக இந்த தென்னிந்திய திருச்சபை மைய வசனம் நமக்கு எல்லாரும் தெரியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் சொல்ல நீங்கள் அனைவரும் திரும்ப சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யூனிட்டி, ஐக்கியம், ஒன்றிப்பு, இதுதான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய கருப்பொருளை மையப்படுத்தி யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வைத்து நாம் எல்லாரும் that they all may be one, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ட்ரெடிஷனாக இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இல்லாதபடி, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கடவுளுடைய பாதத்தில் தென்னிந்திய திருச்சபை குடும்பமாய், அந்திரேய குடும்பமாய் இணைத்து செயல்பட வேண்டும். ஒன்றித்து செயல்படுவதற்கு தடைக்கற்களை நீங்கி நாங்கள் எல்லாரும் ஒன்றித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி
இந்த 74வது ஆண்டில் நம்ம எல்லாரும் ஒன்றித்து செயல்பட நாம் ஒப்படைப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபத்தோடு நம்முடைய கொடியேற்றும் பொழுது கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த கொடி மேலே வரும் பொழுது உற்சாகமாக பிரயர்களோடு நாம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே பாரம்பரியமிக்க இந்த 74வது தென்னிந்திய திருச்சபை நாளாகிய இந்த நாளில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய ஒற்றுமையின் சின்னத்திற்கு அடையாளமாகவும் தூய அந்திரேயா குடும்பத்தின் சார்பாக இந்த 74வது தென்னிந்திய திருச்சபை நாளை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் தெரியும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 74வது தென்னிந்திய திருச்சபையினுடைய நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாக நம்முடைய நிறைவை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடித்தவுடன் இந்த 74வது தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக 6 மரக்கன்றுகளை இன்றைக்கு நாம் நட இருக்கிறோம். நிச்சயமாக அது கடவுள் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாகும். ஜெபம் செய்யும். கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு கிருபை நம்ம எல்லாரும் ஆண்டவரே 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கர்த்தருடைய ஊழியக்காரர்களால் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை 73 ஆண்டுகளை கடந்து இதை உருவாக்க நாளாகி இந்த நாளில் 74வது ஆண்டுக்காய் அதெல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 74வது ஆண்டு என்னுடைய திருச்சபைக்கு இந்த ஓய்வு நாளில் அனுசரிக்கும்படியாய் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுமா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தயவுசெய்து கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புதிய வருஷம், இந்த 74வது வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் யூனிட்டி, ஒன்றிப்பு, ஒற்றுமை. நான் சொல்ல இந்த ஜெபத்தை நீங்கள் யாவரும் மனதிற்குள்ளாக திரும்ப சொல்லுமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நான் இவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து திருப்பி சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் எங்களை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் இந்த வேளையில வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னீரே. ஒருமை பாற்றில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் இந்த உலகம் அறியும்படிக்கும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் அவர்களிலும் நீரில் எங்களிலும் இருக்கும்படி இந்த வேளையில உறுதி செய்கிறோம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் எங்களில் அன்பாயிருந்தபடினாலே நீர் எங்களுக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எங்களுக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படியாய் இந்த நாளில் நாங்கள் விரும்புகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த 74வது ஆண்டில எங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தை ஒற்றுமை, இணைந்து செயல்பட வேண்டும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராடிக்ஸ், கருத்து வேறுபாடுகள்
எல்லாவற்றின் நொறுக்கி இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த ஒரு ஒப்படைப்போடு ஆண்டவரே இந்த நாளில எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு தோத்திரம். இந்த உணர்வோடும் இந்த ஒப்படைப்போடும் நாங்கள் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு 74வது ஆண்டில கிறிஸ்துவின் அன்பை அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல எங்களை கருவிகளாக மாற்றும். தேச ரட்சகரி மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். தோத்திரம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி செக்ரட்டரியா Right, very good. போட்டாக்குள்ள இதில் வருது நீங்கள் பேசுகிறது போதாவே அமைதி சாம்பலையை ஒன்று வச்சுருக்கேன். அந்த வார்த்தை சர்ச்சில் ஆமாம் நீங்கள் சும்மா ஏனாரு தேங்க்யூ ஸோ மச். இந்த சங்கீதம் ஒன்றும் சொல்லி தான் சங்கீதம் ஒன்று அதை சொல்லி நிறைய மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிற கர்த்தாவை நாங்கள் சொல்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை உருவாக்கி 74வது ஆண்டில் ஒரு குடும்பம் தூய் அந்தரையா இறைமக்களாக இந்த ஓய்வு நாள் கால வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகின்ற நடைபெற்று வருகின்ற இந்த ஆராதனையை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு கிருபை எங்கள் ஒரு குடும்பத்து மக்களுக்கு தந்திருக்கிறது ஆண்டவரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமலுக்கு யோவானையா சொன்னது போல உம்முடைய நாமம் மகிமை, நீங்க உயர்ந்த சுவாமி, நாங்கள் தாழ ஆண்டவரே. இந்த திருச்சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக தாழ சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அழைத்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் அது நிறைவு மற்றும் உடைய பிரசனங்களோடு கூட தங்கியிருப்பதாக நேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 212ஆம் பாமாலை பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் மத்தி 212ஆம் பாமாலை நம் அனைவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை
ஜெபத்தோடு நாம் நின்ற வண்ணமாக முறைமுறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் படிந்து குடிந்து முழங்க படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசுமில்லாதவனுமாயிருந்து இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவி விடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் உண்டாவிதான். தேவனை மறுமுழுவதும் மறுமுழுவதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுதிய தகப்பனிடத்தில் போய் தகப்பனை வளர்த்து விரோதமாகவும் நோக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பட திருமறை வாக்கியங்கள் நம்ம ஏவுகின்றன. தயவு சபையார் அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் எசேக்கியேல் 37:15 முதல் 22 வரை. எசேக்கியேல் 37:15 முதல் 22 வரை. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுது. பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசைய செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாகுவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை.
அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்கப்பட்டாற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகும். வாசிக்க வேண்டிய 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபேசியர் 4:1 முதல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்கொண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் யாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாடம் முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 20 தொடங்கி. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி கட்டப்பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. நான் சொல்ல ஜெபத்தோடு அனைவரும் திரும்ப சொல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதம் 92:15 வசனம். நின்றவனமாக குருசேகர செயலர் ஐயா மூலமாக அறிவிப்புகள் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே இம்மாதத்தின் 4ஆம் வார ஞாயிறு ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சில அறிவிப்புகள். நம்முடைய தென்னிந்திய திருமண்டலத்தின் 74வது ஸ்தோத்திர தின இந்த ஞாயிறு ஆராதனையிலே சிஎஸ்ஐ உறுப்பினராய் நான் மிகுந்த மகிழ்வடைகிறேன். காரணம், நம்முடைய தென்னிந்திய திருமண்டலத்தின் மூலமாக அநேக திருமண்டலங்கள் உருவாகி அந்த திருமண்டலங்கள் மூலமாக சமுதாய பணிகள் மற்றும் ஆன்மீக பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கர்த்தருடைய மகிமைக்காக இந்த ஊழியங்கள் மேலும் பலப்பட இன்னும் பல 100 ஆண்டுகளை 1000 ஆண்டுகளை காண நம்முடைய சிஎஸ்ஐ தூய அந்திரேய ஆலயத்தின் சார்பிலே திருச்சபையராகிய உங்களின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.
நேற்றைய தினத்திலே இந்த கொடியேற்று விழா மற்றும் இந்த செடிகளை நடுவதற்காக போன்ற வேலைகளை செய்வதற்காக நமக்கு உதவி செய்த நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் திரு சாமுவேல் ஜெபதாஸ், திரு ஸ்லெஸ்ஸர், திரு சாம்ராய், திரு இமானுவேல் ஜாஷ்வா, திரு டைட்டஸ் அண்ணன் அவர்களுக்கு நம் திருச்சபையின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு. திருச்சபை மக்கள் உறுப்பினர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஒருவேளை நீங்கள் புது வீடுகளுக்கு தங்களுடைய முகவரி மாறும் பொழுது தயவு செய்து நீங்கள் திருச்சபைக்கு அதை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். காரணம், வரும் காலங்களிலே பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் அந்த அட்டை கொடுப்பதற்கு மற்றும் குருவானவருடைய வீடு சந்திப்பிற்கு மிக அது உதவியாக இருக்கும். எனவே திருச்சபையார் நீங்கள் வீடுகளை மாறுகிற பொழுது தங்களுடைய புதிய வீட்டு விலாசத்தை திருச்சபை குருவானவருக்கோ அல்லது திருச்சபையின் செயலருக்கோ நீங்கள் அதை தெரிவிக்கும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 144 தடை உத்தரவு இன்னும் அமலில் இருப்பதால் நமக்கு ஞாயிறு ஆராதனை நடத்துவதற்கு மட்டுமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பிற ஆராதனைகள், பிற ஜப கூட்டங்கள், மற்ற வழிபாடுகள் நடத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எனவே அடுத்த தளர்வுகள் நமக்கு தமிழக அரசு, மத்திய அரசு நமக்கு தரும் வரை இந்த ஞாயிறு ஆராதனை மட்டுமே நடைபெறும். அநேகர் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு 1ஆம் தேதி காலை 6 மணி ஆராதனை இருக்கிறதா, நற்கருணை ஆராதனை இருக்கிறதா என்று சொல்லி அநேகர் கேட்டார்கள். எனவே நான் திருச்சபையாருக்கு தாழ்மையுடன் தெரிவிப்பது, அடுத்த தளர்வுகள் வரும் வரை ஞாயிறு ஆராதனை மட்டுமே நடைபெறும். 1ஆம் தேதி ஆராதனை, பெண்கள் ஐக்கிய சங்கம், ஓய்வு நாள் பள்ளி, வாலிபர் கூட்டங்கள் மற்றும் இதர கூட்டங்கள் எதுவும் நடைபெறாது என்பதை நான் திருச்சபையாருக்கு நான் அறிவிக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபைக்கு என்று தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்று இருக்கிறது. அந்த குரூப்பிற்கு கடந்த தடை உத்தரவு அமலில் இருந்த நாட்களிலே, லாக்டவுன் நாட்களிலே 5 மாதங்களும் நம்முடைய திருச்சபையாருடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களுடைய வாழ்த்து செய்திகள் இந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு அது 12 நாளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இப்பொழுது நம்முடைய திருச்சபை திறந்து வழக்கம் போல ஆராதனை நடைபெற்று கொண்டிருப்பதால் வாழ்த்துக்கள் அடங்கிய அந்த செய்தி அந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு வராது. சபையின் முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் அறிவிப்புகள் மாத்திரமே அந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அந்த வாட்ஸ்அப் குழுவிற்கான அந்த செய்தியை நீங்கள் தயவுசெய்து திருச்சபையார் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். காரணம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை நிறைவு பெற்றதும் மாலை நேரத்தில் இந்த ஆராதனை யூடியூப்பிலே நாம் பதிவேற்றம் செய்து அதற்கான தொடர்பு லிங்கை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கு அனுப்பி வைக்கிறோம். அது 65 வயதிற்கு மேற்பட்ட நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை அனுப்புகிறோம். எத்தனை பேர் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இனி வரும் நாட்களிலே அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி திருச்சபையார், அந்த மூத்த உறுப்பினர்கள் அந்த ஆராதனையில் நீங்களும் அதை பங்கு பெறும்படி பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். நேற்றைய தினத்திலே நமக்கு இந்த பூச்செடிகளை நமக்கு அன்பளிப்பாக வழங்கிய நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு சாமுவேல் சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நான் திருச்சபையின் சார்பிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி சென்ற வார காணிக்கை விவரம். பை காணிக்கையாக ரூபாய் 2573, ஸ்தோத்திர காணிக்கையாக ரூபாய் 500, சம்பக்குடி ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட பை காணிக்கை ரூபாய் 110, வாகைக்குளம் ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட பை காணிக்கை ரூபாய் 120, ஆக மொத்தம் 3303 ரூபாய். கடந்த நவம்பர் மாதத்திலே நம்முடைய திருச்சபையிலே திடப்படுத்தல் ஆராதனை கர்த்தருக்கு மகிமையாய் மிக சிறப்பாக நடைபெற்றது. மகாகணம் பேராயருடைய தலைமையிலே நம்முடைய குருவானவருடைய பொறுப்பிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. அதிலே பங்கு கொண்டவர்களுக்கு இப்பொழுது அதற்கான புகைப்படமும் அதற்கான சான்றிதழ் அட்டையும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. பெயர்களை வாசிக்கிற பொழுது நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக ஒரு குடும்பத்திலே 4 பேர் எடுத்திருந்தார்களானால் ஒருவர் மாத்திரமே வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். திரு ஜோஸ் கிடியன், son of Sir Joseph Rajan, Mr. Joseph Rajan, TJ Paros Sobi Samuel, திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி ஆர் நித்யா,
செல்வி கேத்தரின் கிறிஸ்டிலா, டாக்டர் ஆஃப் கிறிஸ்டோபர் ஃப்ரெட்ரிக். மிஸ்டர் ஜே ஆகாஷ், சன் ஆஃப் டாக்டர் ஜான் வெனிசன். திரு ஆர் டேவிட். திரு டி இமானுவேல் ஜாஸ்கா, சன் ஆஃப் டென்னிசன். செல்வி ஹீபா வின்சிரோஸ், டாக்டர் ஆஃப் டி அருண்ராஜா. செல்வி ஜெனிஃபர் திவ்யா, டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் வசந்தி. அட்டையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வரும் வாரங்களிலே அதை குருவானரிடமோ அல்லது செயலரிடமோ நீங்கள் கேட்டு திடப்படுத்தல் எடுத்தவர்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். இனி இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுவார்கள். இன்று 27/9/2020 வருகிற 3/10/2020 வரை தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள்: திருமதி நித்யா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஐசக் ரத்னராஜ் அவர்கள் 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். அதே நாளில் 28/9/2020 அன்று செல்வி ஹீபா வின்சிரோஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி அருள்ராஜா அவர்களும், 29/9/2020 அன்று மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் பொன்ராஜா அவர்களும், வருகிற 30/9/2020 அன்று திருமதி ஜூலியட் செல்வி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி டைட்டஸ் அவர்களும், வருகிற 30/9/2020 அன்று திருமதி எஸ் சுமதி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எட்வர்ட் ஜான்ராஜா அவர்களும், வருகிற 3/10/2020 அன்று திருமதி ராணி ஜெயசீலன் அவர்களும் இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள்: வருகிற 30/9/2020 அன்று மிஸ்டர் டி ஆப்ரஹாம், திருமதி பிரின்சி ஆப்ரஹாம் தம்பதியர் அவர்களும், 2/10/2020 அன்று டாக்டர் டி பால் தர்மராஜ், திருமதி டாக்டர் டாரத்தி சீலா தம்பதியர் அவர்களும், அதே நாளில் 2/10/2020 அன்று மிஸ்டர் ஏ சேகர், திருமதி எஸ் பிரேமா சேகர் தம்பதியர் அவர்களும், 2/10/2020 அன்று மிஸ்டர் சி தினேஷ் ஞானராஜ், திருமதி டி ஃபெனோலா தினேஷ் ஞானராஜ் தம்பதியர் அவர்கள் இவர்களையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்பவர்களுக்காக நம்முடைய குருவானவர்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த தெளிவு திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளாக இந்த நாளில் அதெல்லாரும் ஒரு 3 நிமிடங்கள் வாரு பரிசுத்தாவியானவரே, என்னை உள்ளத்தை உடைத்து உருவாக்கி நிரப்புங்கள் சுவாமி. நாங்கள் வெறுமையாய் போகக்கூடாது சுவாமி, எங்களோடு நீங்க பேசணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வாசிக்கற்ற திருமறை பக்கத்திலிருந்து எங்களோடு நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நம் அனைவருடைய செவிகளை நாம் சாய்ப்போமா?
இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வின் பேர் அழகு. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வின் பேர் அழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. எல்லாரும் சொன்னதில்லை திருச்சபையினால இன்று எங்களோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போம். அவரோடு தலை மீது பொழிந்து அவரது தாடி வழிந்து. அவரோடு தலை மீது பொழிந்து அவரது தாடி வழிந்து. அங்கேயில் குழைந்து தொங்கலில் இழைந்து. அங்கேயில் குழைந்து தொங்கலில் இழைந்து. கீழ் வழிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. பொன்னின் மலையது மேலும் சீயோடின் சிகரங்கள் மேலும். அது என் பொன்னின் மலையது மேலும் சீயோடின் சிகரங்கள் மேலும். மெல்லன காவிந்து சில்லன குவிந்து. மெல்லன காவிந்து சில்லன குவிந்து. தினம் பழந்திடும் பணியினை போன்றது. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. இது நம்முடைய இனம் மொழி வேறுபாடுகள் எத்தனையோ பிரிவுகள். வேளையிலும் ஒற்றுமை என்று தெரிந்த திருச்சபை உருவாக்கப்பட்ட நாடில எங்களோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? இன்று இனம் மொழி ஒரு நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்பமாய் பாகிந்து அன்பினில் பிணைந்து. இன்பமாய் பாகிந்து அன்பினில் பிணைந்து. ஒன்றாய் இணைந்து வாழ்வதை அருள் அரசு. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வு சிறப்பானது. மனம் இசைந்து அனைவர் உடன் பிறப்பார் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது வாழ்வின் பேரழகு. நன்மையானது இன்பமானது வாழ்வின் பேரழகு. இசைந்து அனைவர் உடன் பிறப்பார்
சிறப்பானதே. வார்த்தையாவியானவரே, நாங்கள் எல்லாரும் இணைப்புடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. மனம் இசைந்து வந்திருக்கிறோம் சுவாமி. உடன்பிறப்புகளாய் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒற்றுமையை இணைக்கின்ற உங்களுடைய வாழ்வு நிறைந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. எங்களை உடைத்து உங்களுடைய வார்த்தைகளினால் நீங்களை நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளாக கேட்கிறோம். தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 74வது இந்த CSI ஃபார்மேஷன் டே தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளாகிய இந்த நாளில் ஒரு தென்னிந்திய திருச்சபை 1000 அடிப்படையில் இந்த ஃபுட் புல்பிட்டில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகுதியை கடவுளினை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு என்னை தாழ்த்தி இந்த வார்த்தைக்காக நான் மனதால் நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த 74வது இந்த CSI டே செலிப்ரேஷனை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே நேற்றையிலிருந்து மிக ஜபத்தோடு உதவி செய்த செக்ரட்டரியா, ட்ரெஷரையா, லோக்கல் கவுன்சில் மெம்பர் டைட்டஸ் ஐயா, அண்ட் ஆல் த யூத் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த வேளையில மகிழ்ச்சியோடும் ஜெபத்தோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தச்சின் மேஜை மீது அமர்ந்திருந்த கருவிகளுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்ததாம். சுத்தியலை பார்த்து ஆணி குறை சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? நீ எப்பொழுதும் அதிகார தோரணையில் பெரும் கூச்சல் போடுபவன் என கூற சுத்தியல் ஆணியை பார்த்து சொன்னதாம், நீ மட்டும் பெரிய யோக்கியமா, பிறரை குத்தி காட்டுவதில் பிரபலமானவன் நீ என்று சொன்னதாம். அது எனக்கு தெரியாதா என்ன என்றதாம். உப்பு காகிதத்தை பார்த்து இளைப்புலி சொன்னதாம், நீ இருக்கும் இடம் அரிப்புதான். உடனே உப்பு காகிதம் இளைப்புலியை பார்த்து சொன்னதாம், பிறரை தேய்த்து தரைமட்டமாக்குவதே உன் வேலை என்றதாம். வாழ் அளக்கும் பட்டையை பார்த்து சொன்னதாம், பிறரை அளந்து ஆழம் பார்ப்பதே உன்னுடைய தொழில் என பழிக்க அளக்கும் பட்டை வாளை பார்த்து சொல்லிச்சான், ஒருவரை துண்டாடி ரெண்டாக்கி மகிழ்வதே உன்னுடைய புத்தி என்றதாம். இந்த ஆர்குமெண்ட் மத்தியில, வாக்குவாத மத்தியில, இந்த சூழலில தச்சராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அறையில் நுழைகிறார். நுழைந்து தச்சு மேஜையின் மேல் இருந்த அனைத்து கருவிகளையும் ஹேண்டில் பண்ணி கையாண்டு அவைகளிலுடைய கருவிகளோடு கூட, எல்லா கருவிகளோடு கூட துணையோடு ஒரு அழகான பயனுள்ள ஒரு நாற்காலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய 74வது ஆண்டு விழா ஆசரிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் சிந்திக்க இன்றைக்கு அருளப்பட்ட தலைப்பு யூனிட்டி இன் விட்னஸிங். யூனிட்டி இன் விட்னஸிங், சான்று பகர்கின்ற ஒற்றுமை என்பதாகும். மேற்கண்ட நான் சொன்ன இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த உதாரணத்தில் காணப்பட்டது போல் பல நிலைகளில பிரிந்து போட்டி மனப்பான்மையுடனும் தற்பெருமையுடனும் இயங்கிக் கொண்டிருந்த மிஷனரி சங்கங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு எத்தனையோ இடர்பாடுகள், பல இடர்பாடுகளையும் மேடு பள்ளங்களையும் தாண்டி 4 பெரும் பிரிவுகளாக இருந்த ஆங்கிலிக்கன் சர்ச், பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச் அண்ட் காங்கிரிகேஷனலிஸ்ட், இந்த திருச்சபைகள் பிரிந்து கிடந்த இந்த திருச்சபைகள் ஒன்றிணைந்து that they all may be one. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மையப்படுத்தி எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற மையப்படுத்தி 27/9/1947ஆம் ஆண்டில தென்னிந்திய திருச்சபை தூய ஜார்ஜ் பேராலயத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய தூய ஜார்ஜ் கதீட்ரல் ஆலயத்தில் பேராயர்கள், மிஷனரிமார்கள், மிஷனரி இயக்க பிரதிநிதிகள், இறை மக்கள் என அனைவருடைய முன்னிலையிலும் இறைவனுடைய பேரருளால் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்வை உலக திருச்சபை, இந்த 2ஆம் பெந்தேகோஸ்தே
the second Pentecost day என்று சொல்லி இந்த தென்னிந்திய திருச்சபையினாலே உருவாக்குவார்கள், போற்றுகிறார்கள். நன்றாக இணைந்து வாழ்தல் குறித்து தன்னையும் தந்தையும் விவரிக்கும் ஆண்டவர் அதே ரிலேஷன்ஷிப்ல, அதே உறவில எல்லா விசுவாசிகளும், நானும் கடவுளும், ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நீங்க விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக வாசிக்கின்ற யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு சொன்னீங்கன்னா அந்த முழு சாப்டருக்கும் ஜீசஸ் பிரேயர், இயேசுவின் இறை வேண்டல் என்ற தலைப்பு. the whole chapter, the முழு திருமுறை அந்த அதிகாரங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறை வேண்டல், ஜெபம். இந்த கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற ஆங்கிலிக்கன் சபை மேலும் பல பிரிவுகளை கண்டது. அதான் எப்படி சொன்னேன், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் காங்கிரிகேஷன்ஸ், இவர்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிஷனரிமார்களை அனுப்பி ஊழியம் செய்து பல சபைகளை உருவாக்கினார்கள். இந்த சூழலின் அடிப்படையில் தான் திருப்பணி ஆற்றுவதை காட்டிலும் ஒரே சபையாக, முதல்ல விட்னஸ் தெரியுமா, the oneness, the unity, ஒரே சபையாக ஐக்கியமாக இணைந்து பணியாற்றி மினிஸ்ட்ரி பண்ணணும், சேவை செய்வது அவசியம் என்ற எண்ணங்களை பிரதிபலிப்பது நோக்கமாகத்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இதனுடைய பிரதிபலிப்பு விளைவாக எத்தனையோ பிஷப்ஸ் எஃபர்ட் எடுத்தாங்க, பல பேராயர்கள் இந்த ஒன்றிணைப்பிட முயற்சி செய்தாங்க. குறிப்பாக எல்லாருக்கும் தெரியணும், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியனுடைய ஃபார்மேஷன் டேல ஒரு பிஷப்பை நினைவு கூறுவாங்க, பேராயர் V.S. அசரியா, the bishop in டோர்னக்கல் டயசிஸ், டோர்னக்கல் திருமண்டலத்தினுடைய பேராயர். அவருடைய விடா முயற்சியில இந்த நான்கு மேற்கொண்ட 4 சபைகளும் ஒன்றிணைத்து 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபையாய் ஐக்கியமாக உருவானது. இந்த தென்னிந்திய திருச்சபை அட் பிரசன்ட் இன்றைக்கு 24, பிரிக்கும் போது 14 டயசிஸ். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கும் போது 14 திருமண்டலங்கள் அன்றைய நாட்களில், இன்னைக்கு 24 பேராயங்களாக திருமண்டலங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த ஐக்கிய சபைகள் என்றால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே மிகையாகாது. இந்த தென்னிந்திய திருச்சபை திருநாளை யோவான் நற்செய்தி நூல் இன்னைக்கு 17ஆம் அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். இந்த நற்செய்தி பகுதி, இந்த தென்னிந்திய திருச்சபையுடைய ஒருங்கிணைப்பு என்பது நம்முடைய சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தியில் தருகின்ற இந்த பகுதியானது ஒரு யூனிக்னஸ், இந்த சாப்டர் மிகவும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் அது முழுக்க முழுக்க இணைப்பை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கூட்டுறவை, இந்த ஃபெலோஷிப்பை அதிகமாக இந்த யோவான் இன்னைக்கு வாசிக்கின்ற நற்செய்தி நூலில் நாம் பார்க்க முடியும். இந்த திருமறை பகுதி, இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியில் 3 உண்மைகளை மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக the pattern of unity, ஒருங்கிணைப்பினுடைய அமைப்பு. இன்றைக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் the pattern of unity, இந்த ஒருங்கிணைப்பினுடைய அமைப்பு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யோவான் நற்செய்தியில இந்த 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரிய ஜெபத்தை நமக்கு தருகிறார். the priesthood ஜெபம் என்று சொல்வார்கள். பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த இறைவேண்டல், இந்த ஜெபம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குன்னு சொன்னா, ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பு, the pattern of unity, ஒரு ஒருங்கிணைப்பினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, நானும் கடவுளும் எப்படி ஒன்றிணைக்கிறோமோ அதே போன்று விசுவாசிகளாகி நீங்களும் இந்த ஒன்றிணைப்பின் அமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனிதன் கடவுளோடு உள்ள உண்மையான உறவினை உலக வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த உறவினை நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும், அதிலே நிறைவு காண வேண்டும். அதுதான் இந்த தென்னிந்திய திருச்சபை நாளில உறவு நாம் நிலைத்து சாட்சியோட ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்ட என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணமாக இந்த ஜெபம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியான கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உறவுக்கு தடையான உலக காரியங்களை தள்ளிவிட்டு, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, உலகத்தை உண்டாக்கியவருக்கு உரியவர்கள் என வாழ்தல் நிச்சயமாக நீங்கள் நானும். இந்த உலகத்தை படைத்தவர், நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் நம்மை உற்று நோக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்காக இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கு அடையாளமாக அவருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது இந்த நாளில் நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு கவர்னன்ஸ், ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறை அடியாரை காக்கும்படியாக தந்தையாக இறைவனிடத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக
திருச்சபையின் தலைவராக தெளிவுடன் ஆண்டவர் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் விளக்கிறார். அதற்கு அடிப்படையில் அவர் சொல்லுகின்ற ஒரு உண்மையான என்ன காரியம் சொன்னா, நான் உம்மோடு நிலைத்திருப்பது போல இறையடியர்களாக இவர்களும் உம்மோடும் என்னோடும் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பரிந்து பேசுகின்ற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் என்பது தென்னிந்திய திருச்சபை அமைப்பிற்கு ஒரு உறவின் ஒருங்கிணைப்பாக அமைப்பு சார்ந்து இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த ஜெபத்தில் பிதாவோடும் குமாரனோடும் மனிதரோடும் எத்தகைய உறவு கொண்டவராக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா, நான் அவர்களுக்குள்ள வேண்டுதல் செய்கிறேன், உலகத்திற்காக வேண்டுதல் செய்கிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவங்களும் உம்முடையவங்க தானே என கூறி உறவை உறுதிப்படுத்துகின்ற அமைப்பு சார்ந்த வாக்கியமாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதல் குறிப்பை நிறைவு செய்கிறேன். நம்முடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சர்ச் உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்கணும். 27/7/1997 எதற்காக பெரியவர்கள் இன்னைக்கு சர்ச்சை உருவாக்குனாங்க? யூ ஹேவ் டு திங்க். இன்னைக்கு யோசிங்க, எதற்காக இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சர்ச் இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க? இந்த ரிலேஷன்ஷிப், உறவின் அமைப்புக்கு பாடமாக என்னுடைய சர்ச்சை இருக்கணும் சுவாமி. இந்த தென்னிந்திய திருச்சபை நாங்கள் அங்கமாக இருக்கிறோம் சுவாமி. எங்களால எந்த ஒரு டிவிஷன்ஸ் வரக்கூடாது. உறவின் அமைப்பின் பாடமாக ஒரு சாட்சி உள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, the purpose of unity, ஒருங்கிணைப்பினுடைய நோக்கம் அமைப்பு சரியாக இருக்குமானால், நாம் ஏற்படுத்துகிற நோக்கம் அமைப்பு சரியாக இருக்குமானால், ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்குமானால், இந்த ஒருங்கிணைப்பினுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? ஒரு அமைப்பிற்கு நோக்கம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கின்ற ஒரு காரியம். உங்களுக்கு தெரியும், ஆங்கிலிக்கன் சர்ச்ல இருந்து ஏன் வந்து சொல்லி பெரியவங்க கேட்டா தெரியும். அதுக்குன்னு ஒரு கட்டாயம் பர்பஸ் இல்லாம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவை தென்னிந்திய திருச்சபை உருவாக்கி இருக்க முடியாது. கட்டாயம் ஒரு நோக்கம் உண்டு. அப்படிதான் பெரியவங்க இந்த சர்ச்சை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. தென்னிந்திய திருச்சபையுடைய அமைப்பின் நோக்கம் கடவுளிலும் கடவுளால் அனுப்பப்பட்ட குமாரனிலும் என்றும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆவியானவரிலும் செயல்படுதல் நோக்கமாக இருக்கணுங்க. அதுதாங்க பர்பஸ். நம்முடைய நோக்கம் பரிசுத்த ஆவியானுடைய சிந்தனையை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியமா இருக்கிறோம். என்ன பேசுறோம், என்ன செயல்படுறோம், என்ன ஆக்ட் பண்றோம், எதுவா இருந்தாலும் தூய ஆவியானுடைய செயல்பாடுதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இன்று அமைப்பு நோக்கம் என்பது ஒரு தோழமை, ஒரு சகோதர உறவு சார்ந்ததாக காணப்படுகிறது. தந்தையாகிய இறைவன் ஒரு மனிதனை வழிநடத்த தூய்மைப்படுத்த இந்த ஊழியத்தில், இந்த திருத்தொண்டில் ஈடுபட தன்னுடைய ஒரே பேரான ஒரு குமாரனை ஷேர் பண்றார், பகிர்ந்து கொடுக்கிறார். நீ போய் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யாருமே கெட்டு போக கூடாது, ஒருவரும் கெட்டு போக கூடாது, உங்களுடைய அன்பை காட்டி என்று சொல்லி கடவுள் குமாரனை உலகத்தில் அனுப்ப. அந்த அன்பை அக்செப்ட் பண்ண, அந்த அன்பை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய பர்பஸ் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இத்தகைய நோக்கம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் உலகம் சார்ந்த உறவு அவர் மூலமாக வெளிப்பட்டது. இதில் இயேசு தன்னுடைய இறைவேண்ட ஜெபத்துல இன்னைக்கு வாசிக்கின்ற யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வந்து அவர் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாரு, நான் இனி உலகத்தாரால் இருக்க மாட்டேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்று கூறிவிட்டு நான் உங்களிடத்தில் வருகிறேன், இவர்களை நீங்க காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? திருச்சபை என்பது தோழமை உறவு சார்ந்து வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும். சகோதர உறவு சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். கடவுளுடைய அறிவை பெற்றுக் கொள்ளுகின்ற, கடவுளை அறிகின்ற அறிவும் கடவுளை பற்றிய பற்றுறுதி கொண்டிருக்கின்ற இந்த நோக்கம் தாங்க சர்ச். அதுக்காக தான் சர்ச்சஸ் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கி இருக்கிறோம். தாங்கள் இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை, தூய அந்திரேய திருச்சபை என்ற அமைப்பு வெளிப்படுத்துவர்கள் ஆண்டவரின் நோக்கம் என்னன்னு சொன்னால் கடவுளுடைய பற்றுறுதியை, சகோதர உறவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு அமைப்பு என்றால் அது நோக்கம் என்பது தெளிவாக காணப்படுவதில் அவசியமாகும். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையில் நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கக்கூடிய உம்மிடத்தில் வேண்டுகிறேன் என்று தந்தையிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுத்துவது போல நீங்களும் நானும் மற்றவர்களோடு கூட ஒன்றாக இருக்கிறோமா என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறோமா? வாட் இஸ் அவர் சிம்பிள், வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி? இன்றைக்கு பரிசமய சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் நம்முடைய அடையாளம் யாரோடு இருக்கிறது என்பதை இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளாகிய நீங்கள் நாம் உணர்கிறோம். நாம் திருச்சபையின் அங்கமாக
மற்றவர்களோடு தோழமை உறவு, சகோதர உறவு கொண்டு அவர்களையும் திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருவது அடிப்படை நோக்கமாகும். That is the purpose of the unity. அதுதாங்க நோக்கம். எத்தனை பேரை சர்ச்சை கொண்டு வந்திருக்கிறோம்? லாஸ்ட் 1 இயர்ல, இந்த 24 ஆண்டுல என் மூலமா ஒரு ஆத்மா கொண்டு வந்திருக்கிறேன், என் மூலமா ஒரு சபை இந்த காங்கிரிகேஷனை கொண்டு வந்திருக்கிறேன், என் மூலமா அந்த டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுதாங்க தோழமை ரிலேஷன்ஷிப், சகோதர உறவு. இன்னைக்கு ஒரு ஒப்படைப்போட போவாங்க. இதை தெளிந்து திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளாகிய ஆண்டவரே, என் மூலமாக ஒரு சகோதர உறவை இந்த திருச்சபை என்ற அமைப்பில உருவாக்க என்னை தகுதிப்படுத்த. கடைசியாக மூன்றாவதாக the proclamation of unity, ஒருங்கிணைப்பினுடைய பகிர்வு. தென்னிந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபையானது எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை யோவான் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மிக தெளிவா சொல்றாரு. சர்ச்சினுடைய ரோல் என்ன, திருச்சபையுடைய ரோல் என்ன? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை எங்க அனுப்புகிறேன், உலகத்தில் அனுப்புகிறேன் என்று கூற. இதுதான் சர்ச்சினுடைய டியூட்டி. இதுதான் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு சங்கிலி தொடராக அல்லது பிதாவுடைய அழைப்பை நாமும் நீங்கள் நானும் அவர் மூலமாக பெற்றுக்கொண்டு திருச்சபை அமைப்பாக இறை பெயரை பறைசாற்றுகின்ற ஆண்டவருடைய அமைப்பாக மாற வேண்டும். இது not only for the institution, in the church proclaim பண்ணனுங்க. நம்ம பேர் இல்லைங்க, நம்முடைய குவாலிஃபிகேஷன் இல்லைங்க, கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. அத மாத்திரம் நடக்குங்க சர்ச்சுக்குள்ள. இந்த சர்ச்சில் கர்த்தரை அங்கமா வச்சிருக்கானா, only we proclaim Jesus, இயேசுவை மாத்திரம் proclaim பண்ண. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே உடைஞ்சு போயிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் நான் ரொம்ப குவாலிஃபைடா இருக்கிறேன், அது எல்லாமே கீழே போயிருங்க. நம்முடைய நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பறைசாற்ற வேண்டும். அதற்கு இந்த சர்ச்ல அங்கமா வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த தென்னிந்திய திருச்சபையில நாம் ஒப்படைக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதம் இறைவனை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றது. திருச்சபையும் இந்த உலக வாழ்க்கையில இறைத்தன்மையை மட்டுமே வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கணுமா, உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த திருச்சபையை இறையரசருக்கு முன் சுவையாக ஆண்டவர் சொல்றார். உப்பு என்பது ஒரு பேசிக் திங்ஸ், ஒரு அடிப்படை தேவை. சிறிதளவுதான் உப்பு, ஆனால் அது இல்லை என்று சொன்னால் உணவு என்பது சுவைக்கப்பட முடியாது. இங்கு தென்னிந்திய திருச்சபை என்பது உப்பை போல கரைந்து அதன் அமைப்பில் இருந்து நோக்கத்தையும் இறைத்தன்மையையும் கிறிஸ்துவை திருச்சபை பறைசாற்றுவதையும் தன்னையே வெளிப்படுத்த வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தமாக காணப்படுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த ஒளி என்பது சமூகத்திலும் கட்டாயம் நீங்கள் நானும், நான் சகோதர அன்பு தோழமை உறவு என்று சொன்னனே, not only inside the church and also outside the church, திருச்சபைக்கு வெளியேயும் நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் ஆண்டவரை பற்றி பறைசாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெளிச்சத்தை நிச்சயமாக ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு இந்த தென்னிந்திய திருச்சபை நாளில நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இத்தகைய தனித்தன்மையோடு கூட இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை உங்கள் மூலமாக என் மூலமாக மறுபடியும் ஒரு மறு ஒப்படைப்புக்கு நேராக ஆய்வு செய்யப்பட வேண்டும், உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் ஒரு தென்னிந்திய திருச்சபை உறுப்பினர், வெறும் வார்த்தை நான் அல்ல, செயல்பாற்று சாட்சியில் ஒரு வாழ்வு. நம்ம வெளியில போய் I am the member of CSS an Anglican church சொன்னா கையெடுத்து கும்பிடுங்க, ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கணுங்க. நம்ம பேசுற whatever you share with anything, என்ன பேசணும் இந்த தென்னிந்திய திருச்சபை உறுப்பினர் சொன்னா நான் மேற்கொண்டு சொன்ன 3 காரியங்களில ஆண்டவரை மாத்திரம் பறைசாற்றுவோம். தென்னிந்திய திருச்சபை என்ற பெருமை மாத்திரமல்ல, அதை சாட்சியுள்ள யூனிட்டி இன் விட்னஸ், சாட்சியுள்ள ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாய் வார்த்தைகள் அல்ல, செயல் வடிவத்தில் இந்த நாளில தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளில நடைமுறைப்படுத்துவோம், செயல்படுத்துவோம், இணைந்து செயல்படுவோம், தரிசனங்களை நிறைவேற்றுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசுறீங்க சுவாமி, மிக நன்றி. ஆண்டவரே, நம் அனைவரும் இணைந்து காணிக்கைக்கு துணையாக கீர்த்தனை 207 வாரியரோ இணைத்து இந்த பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை விட
நின்றபடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த 74வது தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு வழிபாட்டில் தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி வைத்தோம் சுவாமி. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை உருவாக்கக்கூடிய நோக்கத்தை நாங்கள் செய்தியின் மூலமாக கேள்விப்பட்டோம் ஐயா. ஆண்டவரே, V.S. அசரியா பேராயர் முதல் இன்றைய பேராயர்கள் வரைக்கும், ஆண்டவரே ஹாலிஸ் என்ற முதல் பிரதம பேராயர் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரருள் பெருந்தரு ரசாலம் ஐயா பிரதம பேராயர் வரைக்கும் நினைவு கூறுகிறோம் ஐயா. 24 திருமண்டலங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. 24 பேராயர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அனைத்து இறை மக்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வழியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தெரிந்த திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதம பேராயரையா, உதவி பிரதம பேராயரையா, பொதுச் செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா, இணைந்து செயல்படுகின்ற எங்களுடைய ஒவ்வொரு தலைமைச் செயலர் அலுவலகம், ஒவ்வொரு டைரக்ஷன் ஆபீஸ் எல்லாத்துக்காக சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. நோக்கத்தை அவங்க கடினப்பாடு நிமித்தம் ஊழியம் செய்கிற எல்லா திருச்சபை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை பாதுகாப்படணும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். தாவணைகளை பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமார் ஐயாமார் ஒவ்வொருவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் படைத்த இந்த காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்னைக்கு சர்வீஸ்ல பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லத்தக்கதான ஒரு மனநிலையோடு கூட ஆண்டவரே நீ அனுப்பும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய சீனியர் அம்மாமார், அந்த வயது முதிர்ந்த அம்மாமார் ஐயாமார் தாத்தா பாட்டிமார் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. சர்ச்சுக்கு போக முடியலன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் பலனையும் இயேசுவே நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய கரங்கள் அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அன்பு நிறைந்த ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில பணி நிமித்தம் வேலை நிமித்தம் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் பாதுகாப்பினாலும் நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தை நாங்கள் சந்திப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல, கடுமையான ஒரு விஷயம் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டும் எங்கள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உம்மை துதிக்கும் வரையில் உடைய மேலான கிருபையும் பாதுகாப்புள்ள சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்மை கட்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உஸ்தவரத்திலே செல்வபூமி செல்வதாக, லாபத்தின் தார் எங்கள் குடும்பமாய் செல்லும் மன்னிக்கக்கூடிய குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனை பிரேசலாம் செய்து கொள்ளும். ராஜ்யம் நலமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே.
தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கும் நம்மையும் அப்படி அனைத்து ஒரு குடும்ப இறை மக்களையும் 74வது இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட இந்த நாளில கடவுளுடைய நாம மகிமைக்காக நன்றி செலுத்துகின்ற அனைத்து 24 திருமண்டலங்களும் இப்பொழுது எங்களை ஆட்சி செய்கின்ற பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், பொதுச் செயலாளர், பொருளாளரை அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவருடைய கூட்டுறவு நம்முடைய மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழிநடத்துவாராக. நின்றபடியே முடிவு கவிதையில 3வது முடிவு கவிதை. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானம் சென்று வாருங்கள்.